அபி, இது பழைய துணி. இதுல தரைய துடைக்காம வேற என்ன பண்ணுவாங்க? அமைதியா அபி, நீ கோவப்பட்டா நீ சாம்பிள் ஷர்ட் டிசைன் பண்ற விஷயம் சஞ்சீவுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அப்புறம் மாயா டிசைன் பண்றது தான் அந்த கம்பெனிக்கு போகும். இதெல்லாம் நடந்தா சஞ்சீவ் ஆசைப்பட்ட கான்ட்ராக்ட் கிடைக்காது. சஞ்சீவ் கஷ்டப்படுவான். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீ அமைதியா இருக்கணும் அபி, கோவப்படாத. ஏன் அபி, இந்த துணியில நான் தரைய தொடச்சு ஏதாவது பண்ணக்கூடாத தப்ப நான் பண்ணிட்டேனா? இல்ல. அப்புறம் என்னடி ஓவரா கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்த வீட்ல நான் தரைய தொடக்க உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? என்கிட்டயே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா? வச்சுக்கிறேன்டி உனக்கு அப்புறம் கச்சேரி. இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய இருக்கு. சூப்பர்மா, செம்மையா பண்ண அபி. அவ கஷ்டப்பட்டு டிசைன் பண்ண சாம்பிள் ஷர்ட்ட நாம வேஸ்ட் பண்ணிட்டோங்கிறத நினைச்சு அவ பார்த்து துடிக்கணுமா? மாப்பிள்ள வர்றதுக்குள்ள நம்ம போய் தங்கச்சி பாத்துருவோம். தங்கச்சி, தங்கச்சி. தங்கச்சி, தங்கச்சி. தங்கச்சி, சாம்பிள் சட்டை டிசைன் பண்ணியாமா? அந்த சட்டையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா, காட்டுமா? அண்ணன், அந்த சாம்பிள் ஷர்ட் இன்னும் ரெடி ஆகல அண்ணன். நைட்டு தான் ரெடி ஆகும். என்ன தங்கச்சி இப்படி சொல்லுது? தங்கச்சி, மத்தியானம் போன்ல ரெடி பண்ணிட்டேன்னு சொன்ன, இப்ப இல்லன்னு சொல்ற. ரெடி பண்ண அண்ணன், ஆனா இப்போ அந்த ஷர்ட் இல்ல. என்னமா சொல்ற? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுமா. சித்தி, நான் ரெடி பண்ண ஷர்ட்டை பழைய துணின்னு நினைச்சு தரையில சிந்தின காஃபியை தொடச்சிட்டாங்க. இனிமே அந்த ஷர்ட்டை நம்ம ஆர்டர் கொடுக்க போற கம்பெனிக்கு கொடுக்க முடியாது. அந்த சிந்து வேணும்னே தாமா நீ ரெடி பண்ண சட்டை தரையில வச்சு தொடச்சிருக்கா அவள. ஐயோ அண்ணன், வேண்டாம் அண்ணன். சித்தி கிட்ட சண்டை போடாதீங்க. அவங்க தெரியாம தான் நான் டிசைன் பண்ண ஷர்ட்டால காஃபி கரையை தொடச்சிட்டாங்க. தங்கச்சி, நீ புரியாம பேசுற. எனக்கு சிந்த பத்தி நல்லா தெரியும். புது சட்டுக்கும் பழைய துணிக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன? நீ புது சட்டையை தைக்கிறேன்னு தெரிஞ்சுதான் வேணும்னே அந்த சட்டையை வச்சு காபி கரையை தொடச்சிருக்கா. நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் அவங்க என்ன நினைச்சு அப்படி பண்ணிருப்பாங்க? நான் சஞ்சீவுக்காக ஒரு புது ஷர்ட் தைக்கிறேன், நான் தைக்கிற ஷர்ட்டை எப்படியாவது வீணாக்கணும்னு நினைச்சுதான் அப்படி பண்ணிருப்பாங்க. ஆனா நான் ஆர்டர் கொடுக்க போற கம்பெனிக்காக சாம்பிள் ஷர்ட் டிசைன் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன தைக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. நான் சொல்றது சரிதானே? இப்போ நீங்க போய் சித்தி கிட்ட ஏன் அபி தச்ச சட்டையை வச்சு தரையை தொடச்சேன்னு சண்டை போட்டா, சண்டை போடுற அளவுக்கு அப்படி என்ன அது முக்கியமான ஷர்ட்னு
அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அப்படி அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டா நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. இப்போதைக்கு அந்த ஆர்டர் சஞ்சீவுக்கு கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுவோன்னு. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு தங்கச்சி. மாயா பண்ண சாம்பிள் டிசைனை நாளைக்கு கன்ஃபார்மா கொரியர் அனுப்பிச்சிருவாங்க. விடியறதுக்குள்ள உன்னால இன்னொரு சட்டையை ரெடி பண்ண முடியுமா? ட்ரை பண்ணா முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஷர்ட்டை டிசைன் பண்ணி காலையில ஆபீஸ்க்கே கொண்டு வந்து தரேன். சரி தங்கச்சி. என்ன பண்ற? உன்னதான் கேக்குறேன் அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, என் பிளவுஸ் நான் தைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் காலையில பண்ணிக்கலாம்ல. எனக்கு தூக்கம் வருது, லைட் ஆஃப் பண்ணணும். போய் தூங்கு. சரி. நீ லைட் ஆஃப் பண்ணிக்கோ. நேத்து மாதிரி இன்னைக்கும் தூங்கும்போது தூக்கத்துல எழுந்து நடந்து போய் அபி பக்கத்துல போய் படுத்தா என்ன பண்றது? கையை கட்டிட்டு தூங்கலான்னு பார்த்தா கரெக்டா போய் அபி பக்கத்துல போய் படுத்துடுறேன். அது எப்படியாவது நடக்காம பாத்துக்கணுமே. நம்ம பெட்ல படுத்து தூங்கினா தானே தூக்கத்துல இருந்து போய் கீழே படுத்துடுறோம். பேசாம அபியை பெட்ல படிக்க வச்சுட்டு நம்ம போய் கீழே படுத்துட்டா ப்ராப்ளம் சால்வ். அபி அபி என்ன சஞ்சீவ்? நீ இன்னைக்கு கீழே படுக்க வேண்டாம், நீ வந்து பெட்ல படுத்துக்கோ. ஏன்னா நீ கீழே படுத்து தூங்கினா நான் தூக்கத்துல நடந்து வந்து உன் பக்கத்துல படுத்துறோன்னு சொல்லவா முடியும்? இல்ல அது வந்து டெய்லியும் கீழே படுக்கிறல்ல, ஒரு நாளாச்சு பெட்ல வந்து படுன்னு சொன்னேன். பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு கீழே படுத்தாதான் நல்லா தூக்கம் வரும். அப்படிலாம் சொல்லக்கூடாது அபி. உனக்கும் ஒரு நாளாச்சு பெட்ல படுத்து தூங்கலாமேன்னு ஒரு ஆசை இருக்காதா? அதனாலதான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு ஒரு ஆசையும் இல்லை. நான் கீழே படுத்துக்கிறேன். என்ன சொன்னாலும் மேல வந்து படுக்க மாட்டா போல இருக்கே. டேய் சஞ்சீவ், நீ மட்டும் நீங்க பெட்ல படுத்து தூங்குன விடியும் போது உன் கற்பை இழந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலடா சஞ்சீவ். அபி எப்படியாச்சும் பெட்ல படுக்க வச்சிரு.
அபி நான் அதுக்கு சொல்லல. இருக்கட்டும், நான் கீழே படுத்துக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கீழே தான் படுப்பேன்னு சொல்ற. இப்ப பெட்ல வந்து படுக்க போறியா இல்லையா? சரி. எப்படியோ நம்ம கோவத்தை உண்மை நம்பி பெட்ல வந்து படுக்க ஒத்துக்கிட்டா. பாடா. படுத்துக்கோ. சஞ்சீவ், நீ தரையில படுத்தா நான் உன்னை விட்டுருவேனா? அபிய நீ மனப்பூர்வமா ஏத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். நம்ம மேல கை போட்டிருக்குது. என்னாச்சு சஞ்சீவ், ஏன் இப்படி கத்துற? எதுக்கு கத்துறனாவா? நீ எங்க படுத்துருங்க பாரு. நான் எப்படி இங்க வந்தேன்? என்னைய கேக்குறியா? போ, போய் ஒழுங்கா பெட்ல படு. போ. எப்படி இங்க வந்தேன்? மறுபடியும் பிரிஞ்சா படுத்திருக்கீங்க. நான் உன்னை விட மாட்டேன் சஞ்சீவ்.
பண்றது? ஏ செம்மையா திட்ட போறோம். நான் திரும்ப எப்படி இங்க வந்து படுத்தேன்? உனக்கு சத்தியமா தெரிஞ்சிருக்காது. ஆமா. என்ன ஆமாங்க? போடி போய் பேசாம படு. ஓ என்ன நடக்குது? நேற்று நான் பண்ணதை மனசில் வச்சுக்கிட்டு வேணும்னே பக்கத்துல இருந்து படுக்கிறாளா, இல்ல எனக்கு இருக்கிற தூக்கில் நடக்கிற வியாதி அவளுக்கும் ஒட்டுக்குச்சா? என்ன கருமமோ. சஞ்சீவ், எனக்கு கொஞ்சம் விட்டனா காஃபி போட போவேன். முடியாது. ஐயோ சஞ்சீவ், எழுந்திரி, கையெடு. எழுந்திரி. ஏய், திரும்பத்துக்கு பக்கத்துல வந்து படுத்த? நான் ஒன்னும் பக்கத்துல வந்து படுக்கல, நீ தான் பெட் மேல வந்து படுத்திருக்க. ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? ஜோசியர் கிட்ட கேட்டு சொல்லட்டுமா?